வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறப்ப இந்த புறாவுக்கு வந்து கொஞ்சம் பொட்டுக்கடலை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினப்பு. சரி, சமையல் கட்டிலேருந்து பொட்டுக்கடலை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஒரு தட்டில் போட்டுட்டு, நான் டெய்லி வந்து புறாவுக்கு வந்து கம்பு வைப்பது வழக்கம். இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் நினப்பு வர்றப்ப டக்குன்னு புறாவுக்கு வந்து பொட்டுக்கடலை வச்சிடலாம். அப்படி தான் நான் வந்து தட்டோட பொட்டுக்கடலை எடுத்துகிட்டு போனேன். சரின்னு போய் கதவு திறந்துட்டு, இன்னும் இப்போ புறா கூண்டுலாம் திறந்து விட்டாச்சு, வெளியில் இனிமேல் சுதந்திரமாக பறந்து பழகட்டும் அப்படின்னு. ஆனால் அதுக்கு வந்து கொஞ்ச நாளாக கூண்டுலேயே இருந்ததுனால இன்னும் வெளியிலலாம் வரல. நான் என்ன பண்ணேன்னா, பொட்டுக்கடலை தட்டில் வந்து அதோட என்ட்ரன்ஸில், கூண்டு என்ட்ரன்ஸில் வெளியிலே வச்சுட்டேன். சரின்னு அப்படியே பக்கத்தில் நின்று பார்த்தேன். அது நம்ம பக்கத்தில் நின்று பார்க்குறதுனால இன்னும் பழக்கமாகலை, வெளியில் வந்து சாப்பிடல. சரின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து கொஞ்சம் அப்படியே தூரமாக போயிட்டு, அப்போ தான் வந்து ஒரு புறா வந்து அப்படி பொட்டுக்கடலை சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அது சாப்பிட்றது பார்த்தோன்னா இன்னொரு புறாவும் வந்து சாப்பிட்டுச்சு. சரி, இந்த கோழியெல்லாம் வந்து என்னென்னா அந்த பொட்டுக்கடலைலாம் தின்னுபிடுமோன்னு சொல்லிட்டு சின்ன டப்பாவில் போட்டு கூண்டுக்குள்ளே வச்சுட்டேன். புறாக்கள்லாம் ஜாலியாக அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி பறந்துக்கிட்டு விளையாடி இருந்தான். இப்படி கூண்டுலாம் ஓப்பன் பண்ணியாச்சு. இனி வந்து அந்த ரூமுக்குள்ளே சுதந்திரமாக பறக்கட்டுன்னு சொல்லிட்டு சரி பொட்டுக்குள்ளே வச்சுட்டு அங்கேருந்து வீட்டுக்குள்ளே கிளம்பி வந்துட்டேன்.